ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்கிறாரு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் கல்பாத்தி எஸ் அகோரம், கல்பாத்தி எஸ் கணேஷ், கல்பாத்தி எஸ் சுரேஷ் தயாரிச்சிருக்கிறாங்க. தளபதி விஜயுடன் இணைந்து மீனாட்சி சௌத்ரி, பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மோகன், ஜெயராம், யோகி பாபு, விடிவி கணேஷ், பிரேம்ஜி, அஜ்மல், வைபவ், அஜய்ராஜ், அரவிந்த் ஆகாஷ் மற்றும் சிறப்பு தோற்றத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க ஏஐ டெக்னாலஜி மூலம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் என பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி குழுவில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு தலைவராக ஜெயராம் இருக்கின்றார். பட ஓப்பனிங்கில் தீவிரவாத தலைவனான மோகனை ரயில் பயணத்தில் விஜய் அன்கோ தாக்குதல் நடக்கும்போது மோகனின் குடும்பம் இறக்கின்றது. இதனால் விஜய் மகனை கடத்தி வந்து வளர்த்து விஜய் அன்கோவை கொலை செய்கின்றார். விஜய் மகனான விஜய் மற்றும் விஜய் அன்கோவான ஜெயராம், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் ஆகியோரை கொலை செய்தாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. விஜய் இரட்டை வேடத்தில் அப்பா மகனாக சிறப்பாக நடித்துள்ளார். மேலும் நடனத்திலும் சண்டை காட்சியிலும் அசத்துகின்றார். விஜயின் மனைவியாக ஸ்னேகா சிறப்பாக நடித்துள்ளார். லைலா, மீனாட்சி சௌத்ரி நன்றாக நடித்துள்ளார்கள். ஜெயராம், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ் என இதில் நடித்திருக்கும் எல்லோருமே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார்கள். த்ரீஷா ஒரு பாடலுக்கு நடனமாடி ரசிக்க வைக்கின்றார். நட்புக்காக சிவகார்த்திகேயன் வீணடிக்கப்பட்டிருக்கின்றார். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கின்றது. பின்னணி இசை சுமார் ரகமே. சித்தார்த்தா நோனியின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். விஜய் நல்ல கதைகளை கேட்டுதான் படம் பண்ணுவார். சமீப காலமாக விஜய் கதையை கேட்கிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறது. விஜய்க்காக படம் ஓடுகிறது என்பதற்காக பெரிய கம்பெனி, வெற்றி பெற்ற இயக்குனர் என்று முடிவு செய்து படம் பண்ணுகிறார்கள். நல்ல கதைகளை கோட்டை விட்டு விடுகிறார்கள். விஜய் கோட் மாதிரி படங்களில் நடிப்பதை தவிர்த்து நல்ல கதை கேட்டு ஃபேமிலியுடன் ரசிக்கும்படியான கதையை விஜய் தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். மங்காத்தா, மாநாடு போன்ற வெற்றி படங்களை கொடுத்த வெங்கட் பிரபு விஜயை வைத்து நல்ல திரைக்கதை அமைக்க வேண்டாமா? இந்த படத்தை 3 மணி நேரத்தில் எடுத்து நமது பொறுமையை ரொம்பவே சோதிக்கின்றார். விஜய் படம் என்றாலே சமீப காலமாக கல்லா கட்டுகின்றது. அந்த வரிசையில் இந்த படமும் கல்லா கட்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.